ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா Coinbase Airdrop பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ட்ரஸ்டடான யூஸ்ஃபுல்லான Airdrop. ஸோ கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட் என்ன அப்படின்னா Coinbaseல புதுசாக லிஸ்ட் பண்ணுற டோக்கனுக்கு ஒரு ப்ரொமோஷன் மாதிரி கொடுத்து ஒரு Airdrop மாதிரி கொடுக்குறாங்க. அதில் என்ன Airdrop அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு காயின் லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா அந்த காயினோட யூஸ் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, அதெல்லாம் டியூட்டோரியல் மாதிரி வீடியோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. அந்த வீடியோவை பார்க்குறது மூலமாகவும் அவங்க ப்ராடக்டை யூஸ் பண்ணுறது மூலமாகவும் நமக்கு Airdrop தராங்க. ஓகேவா? நேற்று வீடியோவில் கூட நான் பேட் டோக்கன் $10 ஒருத்துள்ள டோக்கன் ஃப்ரீயாக ஏர்ன் பண்ணதை காமிச்சிருந்தேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா $3 ஒருத்துள்ள Zcash ரிசீவ் ஆச்சு. ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ப்ரூஃப் பாருங்கள். ஏப்ரல் 26 Zcash எஸ்டர்டே பேசிக் அட்டென்ஷன் டோக்கன். ஓகேவா? ஸோ உண்மையிலேயே அவங்க பே பண்ணுறாங்க. அதுக்கு இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுலேயும் காமிச்சிக்கிறேன். அண்ட் $10 பேட். ஓகேவா? அண்ட் $3 செக். அடுத்து பாருங்கள், இது ஸ்டெல்லர் லூமன். இது $50 ஒருத்துள்ளது. இது ஜஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இதை கூடிய சீக்கிரம் வரும். ஆக மொத்தத்தில் Coinbaseல இருந்து அருமையாக ஃப்ரீயாகவே நம்ம ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு டோக்கன், இந்த ஒவ்வொரு காயினை பற்றியும் நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நல்லா வாய்ப்பாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா நம்ம அந்த காயினோட யூஸ் என்ன, அவங்களோட நோக்கம் என்ன, இது எதுவுமே தெரியாது. ஓகேவா? ஆனால் கண்டிப்பாக கிரிப்டோவை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒருத்தருங்க நீங்கள் ஹோல்டு பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காயினை பற்றி உள்ள பேசிக் நாலேஜ் நல்லாவே தெரியும். அது எதுக்கு யூஸ் ஆகுது, அவங்களோட நோக்கம் என்ன, ஃப்யூச்சரில் அவங்க என்னென்ன அனௌன்ஸ்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் சரியான முறை. ஓகேவா? சரி, அப்போ இதில் எப்படி ஏர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு Coinbaseல ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் வெயிட் பண்ணுங்கள். Coinbase பார்த்துக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். லிங்கில் போய் நீங்கள் ஃபஸ்ட்டு Coinbaseல ஒரு அக்கௌண்ட் தொடங்கிங்க. அக்கௌண்ட் தொடங்கின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. KYC எதுவுமே தேவை கிடையாது. ஜஸ்ட் மெயில் ஐடி பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்து அக்கௌண்ட் தொடங்கிங்க. ஆஃப்டர் கிரியேட்டிங் அக்கௌண்ட் ஜஸ்ட் கோ டு செகண்ட் லிங்க். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க. coinbase.com.in. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனல் லிங்க் இருக்குது. அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஓகேவா? இந்த பேஜ் வரோன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு Coinbaseல அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் வரும். ஓகே, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி லாகின் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பேஜுக்குள்ளே வரணும். வந்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, இதில் ஜாயின் வெயிட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும். இதுலேயும் ஜாயின் அண்ட் Zcash அப்படின்னு இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஜாயின் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஜாயின் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு எதுவுமே பண்ணாட்டா எல்லாத்துலேயுமே நீங்கள் ஜாயின் கொடுத்துட்டீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். சாரி, அக்கௌண்ட் இல்லை, இந்த டேபை க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயில் ஐடி. உங்களோட மெயில் ஐடிக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்விடேஷன் லிங்க் வரும். இன்விடேஷன் லிங்க்னா என்ன அப்படின்னா, Zcash உங்களுக்கு Coinbaseலேருந்து நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் கலந்துக்கணும்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி போங்க அப்படின்னு வரும். இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன். அதையும் இது ஒரு பாருங்கள், யூ ஆர் இன்வைட்டட் டு ஏன் Zcash. ஓகேவா? Zcash இந்த லிங்க் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஆஃப்டர் ஜாயினிங் யூ கேன் கெட் திஸ் லிங்க். ஓகே, ரொம்ப இதில் நீங்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த லிங்க் அதுக்கு பிறகு வரும். ஓகேவா? எப்போ ஒரு நாளில் வரலாம், ஒரு மாதத்தில் வரலாம். நான் இதில் ஜாயின் பண்ணி 1 month ஆச்சு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 டேலேயே வருது. ஸோ அது என்ன ப்ரொசீஜரில் கொடுக்குறாங்க அப்படின்னு சத்தியமாக தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகேவா? அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 3 டியூட்டோரியல் ஷோன் ஆகும். டியூட்டோரியல்னால் என்ன அப்படின்னா, அவங்க காயினை பற்றி இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோவை பார்க்குறது மூலமாக ஒரு வீடியோவுக்கு உங்களுக்கு $1 ஆட் ஆகும். பாருங்கள், இதில் பாருங்கள், அண்ட் $1 அப்படின்னு இருக்கு பாருங்க. அப்படி ஒவ்வொரு வீடியோக்குமே இங்கே பாருங்கள் கம்ப்ளீட்டட்னு இருக்கா. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக்கிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, குயிஸ் கேட்கும். அதாவது இந்த வீடியோவில் இருந்த கொஸ்டினுக்கு ஏதாவது வீடியோவிலேருந்து ரிலேட்டடாக கேட்கும். அதுக்கு ஆன்சர் பண்ணால் உடனே $1. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்பவே கஷ்டம் கிடையாது. நான் ஷார்ட்டாக Zcashனால் என்ன அப்படின்னு தமிழில் சொல்லிடுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஓகேவா? Zcashனால் என்ன அப்படின்னா, பிட்காயினுக்கு பதிலாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணது. ஏன் பிட்காயின் பதிலாக? அதான் ஆல்ரெடி பிட்காயின் இருக்கே. அப்போ ஏன் Zcash க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, பிட்காயின் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் செக்யூர், அதாவது யாராலையும் ஹேக் பண்ண முடியாது. ஆனால் ப்ரைவசி இல்லை. உங்கள் பிட்காயின் நீங்கள் பிளாக் செயினில் உங்கள் பிட்காயின் அட்ரஸை பேஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி டிரான்சாக்ஷன் பண்ணது எல்லா டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். ஓகேவா? அப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு இப்போ உங்கள் அட்ரஸை கொடுத்து
ப்ரோ எனக்கு ஒரு சம் பிட்காயின் வந்து சென்ட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அவர் வந்து அந்த உங்கள் அட்ரஸை பிளாக் செயினில் பேஸ் பண்ணி எல்லா டீட்டெயிலும் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணது எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனால் ஹேக் பண்ண முடியாது. இருந்தாலும் ப்ரைவசி இல்லை அப்படி தானே. அப்போ நீங்கள் ஒரு ட்ரஸ்ட்டுக்கோ இல்லைனா எங்கேயாவது வந்து ஒரு பெரிய அமௌண்ட் டொனேஷன் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து செக் பண்ணி பார்த்தாங்கன்னா இவர் நிறைய அமௌண்ட் வச்சிருக்காரு, இன்னும் வந்து நம்ம அவர்கிட்ட அமௌண்ட் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரைவசி இல்லாத ரீசனால் Zcash ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இதில் 2 ஆப்ஷன், பப்ளிக் அட்ரஸ் ஒன்று, இன்னொன்று 2 விதமாக அட்ரஸ் கொடுத்தாங்க. அதுனா என்ன அப்படின்னா Zcash அட்ரஸ் மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் பண்ணால் இந்த மாதிரி பிளாக் செயின் மூலமாக அவங்கள ட்ராக் பண்ண முடியாது. ட்ராக் மீன்ஸ் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஓகேவா, அதுக்காக மோஸ்ட் ப்ரைவசிக்காக இவங்க கிரியேட் பண்ணது தான் Zcash. அதை தான் இவங்க சொல்லியிருப்பாங்க. Zcash how is privacy feature different from other cryptocurrency like Bitcoin. ஓகேவா, அதாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா HTTP அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து ஒரு இங்கே பாருங்கள், இந்த URL பாருங்கள், HTTPSன்னு இருக்கிறது வந்து மோஸ்ட் செக்யூர் டொமைன். ஓகேவா, அதே இது நீங்கள் லோக்கல் டொமைன் பார்த்தீங்கன்னா நம்ம என் சேனல் என்னோட வெப்சைட் போய் பாருங்கள், tamilcrypto.com. அதில் போய் பார்த்தீங்கன்னா HTTPன்னு தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து செக்யூருக்காக தனியாக அமௌண்ட் பே பண்ணி வாங்கலை. ஓகேவா, அப்போது HTTPயை விட HTTPS இதுதான் வந்து மோஸ்ட் செக்யூர். ஓகேவா, ஸோ அதே மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிட்காயினை விட நாங்கள் தான் மோஸ்ட் ப்ரைவசியும் கொடுக்குறோம், செக்யூரிட்டியும் இந்த வாஸ்ட் டிரான்சாக்ஷனும் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் தான் வந்து பெஸ்ட்டு அந்த மாதிரி வந்து சொல்கிறோம். அதுக்காக க்ரியேட் பண்ணது தான் Zcash. ஓகேவா, சரி, இது ரிலேட்டடாக தான் இதில் 3 வீடியோவும் வரும். அந்த 3 வீடியோவுக்கும் பார்த்துக்கிட்டு அதில் குயிஸுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணதுமே வந்து உங்களுக்கு $1 கிரெடிட் ஆகும். சப்போஸ் உங்களுக்கு குயிஸுக்கு ஆன்சர் தெரியலன்னா அதை பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அந்த வீடியோ இன்னொருக்கா பாருங்கள். இன்னொருக்கா பார்த்துட்டு அகெயின் ஒருக்கா நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்போ உடனே $1 ஆட் ஆகும். டோட்டல் 3 வீடியோ $3. ஓகேவா, அதே மாதிரி பேட் டோக்கனுக்கு டோட்டலாக 3 வீடியோ வரும். அடுத்து கடைசியாக வந்து $7 பேட் டோக்கன் பிரேவ் ப்ரௌசர் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா, அதுக்கு வந்து $7 கிடைக்கும். இவ்வளோ தாங்க, சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். அந்த மாதிரியான பியர் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஃப்ரீயாக கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கும்னா நிறைய பேர் யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு தான் இந்த வீடியோ நான் போடுறேன், நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க. தேங்க்யூ கைஸ்.